ஐயா, சத்யா மருமகளா வந்தாலும் வந்தா இந்த அண்ணி அவ என்ன பண்றா, ரெடி ஆயிட்டாளா, அவ சாப்பிட்டாளா, அவளை போய் கூட்டிட்டு வான்னு தம்பி பொண்டாட்டின்னு கூட என்ன சுத்தமா நினைக்காம எப்பா இந்த வீட்டுக்கு நம்மள மெசஞ்சர் ஆக்கிட்டாங்க. இவ்ளோ நாளா இந்த செல்வநாயகிக்கு சேவை செஞ்ச, இனிமே இந்த சத்யாவுக்கும் சேர்த்து நாம சேவை செய்யணும் போல இருக்கு. ச்சே, என்ன பண்றது, எல்லாம் என் தலை எழுத்து. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்களுக்கு என் மனசுல நிரந்தரமா இடம் வச்சிருக்கம்மா. இது சத்யாவும் நானும் ஷேர் பண்ணிக்க போற ரூம்மா. அவ சொல்றதும் நியாயம் தானே. உங்க போட்டோவை வச்சுக்கிட்டு நாங்க எப்படிமா எங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கிறது? அதனாலதாம்மா. அடப்பாவி, யோ என்னையா பண்ணிட்டு இருக்க? ஐயோ, தாலி கட்டின புருஷன வாய் கூசாம வாயா போயாங்கறா. மரியாதை ரொம்ப நல்லா இருக்கு. அது இல்ல டார்லிங், மம்மி கிட்ட மன்னிப்பு கேட்டு போட்டோவை கலட்டுற. ஐயோ, வீட்டுக்குள்ள மருமகளா வந்தா 6 நாள்லயே புள்ள கையாலேயே அம்மா போட்டோவை கழட்ட வச்சுட்டாளே. இத சும்மாவே விடக்கூடாது. இத உடனே அன்னிக்கிட்ட சொல்லி பத்த வச்சிட வேண்டியதுதான். அண்ணி, அங்க என்ன பண்ற? வாங்க வாங்க, இங்க வாங்க அண்ணி. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. இன்னைக்கு உனக்கு இருக்குடி. இரு இரு இருங்க இருங்க. என்ன கொடுமை ஒண்ணு உள்ள கூத்தடிக்குது. அந்த கன்றாவிய உங்க கண்ணாலேயே அங்க பாருங்க. சத்யா, நீ சொன்ன மாதிரியே எங்க அம்மாவோட போட்டோஸ் எல்லாத்தையும் கலட்டிட்டேன். இப்போ போதுமா? உனக்கு சந்தோஷம் தானே? பாத்தீங்களா? அம்மா. மார்டன் அர்ஜுன். அம்மா. அர்ஜுன், என்ன பண்ற? அவங்க அம்மா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாரே, எப்படி சமாளிப்பாருன்னு பாப்போம். என்ன அர்ஜுன், உன் ரூம்ல என் போட்டோவை மாட்டி வச்சிருந்த, இப்போ கழட்டி வச்சிருக்க? அது 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 ரூம கிளீன் பண்றமா. அதான் உங்க போட்டோல தூசி படிஞ்சிடக்கூடாதுன்னு நான் கழட்டி வச்சிருக்கேன். போட்டோல தூசி படிஞ்சா துடைப்பாங்க, இப்படி கழட்டியா வைப்பாங்க? கரெக்ட். இல்ல, அது கீழே விழுந்து உடைஞ்சிடக்கூடாதுல்ல. ஆணில மாட்டி இருக்கிறது எப்படி தானா கீழே விழுந்து உடையும்? கரெக்ட். அத்த, நீங்க வேற பின்பாட்டு பாடிக்கிட்டே இருக்காதீங்க, கொஞ்சம் சும்மா இருங்க அத்த. அண்ணி அமைதியா நிக்கறாங்களேன்னு நான் அடக்கி வாசிக்கிறேன். உங்க அம்மா முகத்திலேயே நீ முழிக்க கூடாதுன்னு நினைச்சு போட்டோவெல்லாம் கழட்டி வச்ச மாதிரி தெரியுது அர்ஜுன். சும்மா இரு, நீயா ஏதாவது கற்பனை பண்ணி உளறிட்டு இருக்காத. ஏன் புள்ளைய பத்தி எனக்கு தெரியும். நீ சொல்லு அர்ஜுன், இப்ப எதுக்குப்பா போட்டோ எல்லாம் கழட்டி வச்ச? அம்மா, நான் உண்மையை சொல்லிடுறேம்மா. நாங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க, ரூம்ல சந்தோஷமா அப்படி இப்படின்னு இருப்போம். அப்போ உங்க போட்டோ இருந்தா வெக்கமா இருக்கும்னு சத்யா சொன்னா. சத்யா, அப்படியா சொன்ன? ஆமா.
பாத்தீங்களா பாத்தீங்களா நீ எப்படி கொஞ்சம் கூட பயமே இல்லாம அப்படியே நெத்தி அடி மாதிரி பேசுறா பாத்தீங்களா? இல்ல அத்த, அது வந்து நீ எனக்கு எந்த விளக்கமும் சொல்ல தேவையில்லை சத்யா. இவ சொல்றத வச்சு உன்னை தப்பா நினைச்சிருவேன்னு நீ பயப்பட தேவையில்லை. நானும் இந்த பாதையெல்லாம் கடந்து வந்தவதான். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்ஸ்மா. இட்ஸ் ஓகேடா. ஐயோ பண்ணி சேம் சைட் கோல் போடுறாங்களே. உங்க ரூம்ல என் போட்டோஸ் இருந்தாதான் உங்களுக்கு சங்கோஜமா இருக்கும். உங்க போட்டோஸ் இருக்கலாம்ல? நல்ல போட்டோஸா ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்து மாட்டுங்க. அண்ணி சுபத்ரா, ஸ்டுடியோக்கு போன் செஞ்சு ப்ரீ வெட்டிங் போட்டோஸ், அப்புறம் கல்யாணத்துல இடத்துல நல்ல நல்ல ப்ளோ அப்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணி இந்த ரூம்ல கொண்டு வந்து மாட்ட சொல்லு. சத்யா, நான் சொல்லல அம்மா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு? ஆமாங்க. தேங்க்ஸ் அத்த. சந்தோஷமா இருங்க. சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. ஏய் சத்யா, வந்ததும் வராததுமா என் புள்ள கிட்ட இருந்து என்ன பிரிக்க பிளான் பண்ணி அவன் கையாலேயே என் போட்டோஸ கழட்ட வச்சிட்டியா? இருடி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. உங்க அப்பன் சொத்து என் கைக்கு வர்ற வரைக்கும் என்னோட இன்னொரு முகத்தை உன்கிட்ட காட்ட மாட்டேன்டி. அம்மா நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்கன்னா நம்மள இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன சத்யா? ஆமாங்க. உங்க அம்மாவோட சுயரூபம் உனக்கு தெரியாது அர்ஜுன். அவங்க அபியையும் தேவியையும் என்னைக்கும் சேர விட மாட்டாங்க. ஆனா நான் அபியையும் தேவியையும் சேர்த்து வைக்காம விட மாட்டேன். உங்க அம்மாவுக்கும் எனக்கும் நடக்கிற இந்த மௌன யுத்தத்தோட முடிவு உனக்கு சில அதிர்ச்சிகளை தரலாம். அப்ப நீ யார் பக்கம் இருப்பேன்னு எனக்கு தெரியல அர்ஜுன். பார்க்கலாம். அபிமாமா அவரோட ரூம்ல இருந்தா இந்த ஜூஸ குடுக்கற சாக்குல அக்காவை பத்தி பேசிடணும்.